அப்ப இங்க இருந்தவன் என்ன பார்க்கிறான்? அவன் இஸ்லாம், நாம் இந்து, செத்தால் நமக்கன் என்று நினைக்கவில்லை. அடிபட்டவன் என் இனத்தான் என்று எண்ணினான். அப்படித்தான் சிறையில் இருப்பவன் சீமான் இனத்தான், அதனால இங்க நிற்கிறான். இங்க இருக்கிறவன் அரேபியால இருந்து யாரும் இறக்கி விடப்பட்டவன் இல்லை. என் உடன் பிறந்தவர்களே, என் ரத்த சொந்தங்கள், என் உடன் பிறந்தவர்கள் இஸ்லாமியர்கள். நாங்கள் தமிழராகவில்லை, தமிழர்கள் நாங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றிருக்கிறோம். அப்படிதான் என் தம்பி சைபுல்லா, அப்படிதான் எங்க தடாரகம், அப்படிதான் எங்க அண்ணன் என் தம்பி ஹுமாயூன், அப்படிதான் இங்க இருக்கிற என் சொந்தங்கள் எல்லாம். நல்லா கவனிச்சுக்கணும். இதை பலமுறை இந்த மண்ணில் வலியுறுத்தியவன் என் உயிர் அண்ணன் பழனி பாபா அவர்கள். நான் இங்குதான் இருந்தேன், மார்க்கம்தான் என்னிடத்தில் வந்தது. ஏன் இஸ்லாம் நாட் a religion, it's a revolution. ஏன் ரெவல்யூஷன்? எங்க இருக்கிற சாதி அடக்குமுறை, தீண்டாமை, வன்கொடுமை, கொடைகளை எல்லாம் எதிராக வந்த புரட்சி. எல்லா சமயங்களிலும் ஏற்றதாலும் இருக்கிறது, சாதி இருக்கிறது. ஆனால் இஸ்லாத்தில் சாதி இல்லை, மார்க்கம் மட்டும்தான். இஸ்லாம் இஸ்லாம் தான். கிறிஸ்தவத்திலே நாடார் கிறிஸ்தவர், உடையார் கிறிஸ்தவர், முதலியார் கிறிஸ்தவர், பிள்ளை கிறிஸ்தவர், ஆதித்தமிழர் கிறிஸ்தவர், வன்னிய கிறிஸ்தவர், எல்லா கிறிஸ்தவர் இருப்பான். இஸ்லாத்தில் இஸ்லாத்தான் இருப்பான், இஸ்லாமிய மட்டும்தான் இருப்பான். அதனால என்ன? இஸ்லாம் நாட் a religion, it's a revolution. புரட்சி அது ஒரு மார்க்கம் மட்டுமல்ல, அது தூய வழி, புனிதமான வழி. அதனால் என் மக்கள் ஏற்றார். இந்த வேற்று கிரகத்திலிருந்து இறக்கி விடப்பட்டவர்கள் அல்ல, என் இன சொந்தங்கள். என்னடா சிறுபான்மை பெரும்பான்மை? சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர் யார்? ஆகச் சிறுபான்மை, ஆகச் சிறுபான்மை. நாங்கள் தமிழர்கள், ஒரு தேசிய இனத்தின் மக்கள், உலகெங்கும் 13 கோடி எண்ணிக்கையில் கொண்டு 130 நாடுகளில் பரவி வாழக்கூடிய பேரின மக்கள் நாங்கள். இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம். அதனால சின்னதாயிருவோமா? என்னடா உங்க கோட்பாடு, உங்க பகுப்பு, உங்க வகுப்பு? இந்த பேசிட்டு இறங்கினான்ல என் தம்பி அபுபக்கர், என் தம்பி, நான் தான் அவனுக்கு திருமணம் பண்ணி வச்சேன். என் தம்பி மணந்து இருக்கிறது நீங்க சொல்றதுபடி இந்து பெண். அவன் அந்த நிக்கா முடிக்கிறதுக்கு ஒரு நொடி வரைக்கும் அவன் இந்து பெரும்பான்மை. என் தம்பியை மணந்து அவன் நிக்கா முடிச்ச அடுத்த நொடியில சிறுபான்மை. எந்த செருப்பு வச்சுரா அவங்களை அடிக்கிறது? எந்த செருப்பு வச்சு அடிக்கிறது அவங்கள? வெறுஞ்செருப்பு பத்தாரா அவங்களுக்கு? விளக்க மாதிரியும் சேர்த்து தான் அடிக்கணும். அயோக்கிய நாய்களா, இப்படியே பயங்காட்டி யாரா சிறுபான்மை? என் அன்பு சகோதரன் AR ரஹ்மான் இன்னைக்கு சிறுபான்மை நீ சொல்ற. என் அன்பு தம்பி ரஹ்மானுடைய சொந்த அக்கா மகன் என் தம்பி GV பிரகாஷ் இந்துங்கிற. ஏண்டா தாய் மாமன் சிறுபான்மை, மருமகன் பெரும்பான்மையாடா? எங்க அப்பா இளையராஜா உங்களுக்கு தெரியும் இந்து, சரி இந்து. என் தம்பி யுவன் இப்ப அவ இஸ்லாத்தை ஏற்றுதான். எங்க அப்பா பெரும்பான்மை, என் தம்பி யுவன் சிறுபான்மையாடா? ஏண்டா உங்களுக்கு மூளைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையாடா? மதத்தை வைத்து எந்த மானுட உலகம் மதிப்பிடுது? இந்த பயல்களா வெறி வருதா இல்லையா? இதுல வந்து நாங்கள் தான் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர்கள். சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு, கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்களின் பாதுகாப்பு, சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு. அந்த இடத்துல என்ன வைக்கணும்டா உனக்கு ஒரு ஆப்பு. இங்க வாடா, சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு என்ற சொல்லுகிற இடத்தில் அந்த சொல்லிலே ஒரு மிக கொடிய அச்சுறுத்தலை சொல்லுகிறான். சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு, சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு. என்னமோ எங்க அண்ணன் தடா ரஹீம் சொன்ன மாதிரி ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் எங்களை நீ வாழ வச்சிருக்கியா? அப்ப இந்த நாட்டில் சிறுபான்மை மக்களை எப்படி பாதுகாப்பா கொஞ்சம் சொல்லு. ஸ்பெஷல் போர்ஸ் போடுவியா எங்களுக்கு? இல்ல வீட்டுக்கு 2 வாட்ச்மேன் வைப்பியா? இல்ல நீயே நிப்பியா? எப்படி பாதுகாப்பா சொல்லு. என்ன பாதுகாப்பு எப்படி சொல்லு? சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு என்பது என்ன? எப்படி? இப்ப என் தம்பி தங்கச்சி எல்லாம் போகும்போது கூட 2 போலீஸ் கூடவே அனுப்பியா? சிறுபான்மை மக்கள் பாதுகாப்பு பைத்தியம். ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் நாட்டு பாதுகாப்பு, ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் பாதுகாப்பு தான்
இங்க இருக்கிற கிறிஸ்தவர், இஸ்லாமியர், இந்து, சீக்கியர், பௌத்தர் எல்லாருக்குமான பாதுகாப்பு. அதுல என்ன தனியா சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு, சிறுபான்மை மக்களின் அந்த சொல்லிலே நீ அச்சுறுத்துகிறாய். ஏதோ பிரச்சனை இருக்கு போல இருக்கு, ஏதோ ஆபத்து இருக்கு போல இருக்குன்னு. தம்பி, நீ சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு இல்ல, இங்க இருக்கிற கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் தான் தொடர்ச்சியாக உனக்கு வாக்கு செலுத்தி பாதுகாத்து வச்சிருக்கான். இவர் 3.5 விழுக்காடு கொடுப்பாரு, 3.5, இப்ப 5 விழுக்காடு. நீ உட்கார்ந்து இருக்கிற இடம் யாருது? எங்களுக்கு இடஒதுக்கீடு அப்புறம் கொடு, நீங்க இருக்கிற இடத்தை கொடுத்தது யாரு உங்களுக்கு? அது யாரு? அது என் ஆத்தால அப்பனும் கொடுத்தது. நீ உட்கார்ந்து இருக்கிற இடம். சும்மா போற போக்குல 3 கொடுக்கறது. ஏன் போன ஆண்டு கொடுக்கறது இந்த 5? அதுக்கு முந்தின ஆண்டு இப்பதான் இறங்கியிருக்கானா இஸ்லாமியம் புறான் வேற கிரகத்தில் இருந்து. ஏய், இது ஒண்ணுக்காவது அல்லா மேல ஆணையா சொல்றா, உங்களை ஒழிப்பேன்டா, நான் உங்களை ஒழிப்பேன். இது ஒண்ணுக்காவது ஒழிப்பேன் நான். இந்த காலங்காலமா என் மக்களை வஞ்சித்து வஞ்சித்து ஏமாத்தி, இந்த பயங்காட்டி இந்த வாக்கை பறிச்சு வசதியா கொளுத்து இந்த அதிகாரத்தில் இருந்து எங்களை வஞ்சித்து வீழ்த்தாவாரா, இதுக்காவது உங்களை ஒழிப்பேன். இதே வேலை ஒரு பயங்காட்டுறது. அருமை பெருமக்களே, உண்மையிலேயே நீங்கள் மான தமிழ் மக்கள், வீர தமிழ் மக்கள். நான் ஒண்ணு உங்களுக்கு சொல்லுவேன், பழனி பாபா என்கிறவன் நம்ம உடன் பிறந்தவன், ஒரு வீர மறவன் நம்மில் தோன்றிருக்காங்கிறது உண்மை. நான் உங்களுக்கு சொல்றேன். திமுக தான் இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுக்கு பாதுகாப்புனா, அப்ப அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பு இல்லையா? அப்ப இயேசு நமக்கு பாதுகாப்பு இல்லையா? இந்த கருணாநிதியும் அவர் மகனும் இந்த உதயநிதி தம்பியும் தான் உங்களுக்கு பாதுகாப்பா? அப்ப அல்லாஹ் பாதுகாக்க மாட்டாப்ல, அவர் பாதுகாக்க மாட்டாரு. உலகத்தையே பாதுகாக்கிற அல்லாஹ் உங்களை பாதுகாக்க மாட்டாரு, இவங்க தான் பாதுகாக்கணும். அப்படிதானே? சொல்லுங்க. எப்படி? நீ நடக்கும்போது உன் முன் நடக்கிறேன் என்று இயேசு சொன்னது பொய். எப்ப உங்களுக்கு முன்னாடி இயேசு போகல, ஸ்டாலின் தான் போறாப்ல. எப்படி 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 எடுத்துக்கிறது? இதா எப்படி எடுத்துக்கிறது பாருங்க. ஐய, நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், எனக்கு நீங்க தயவு செய்து ஓட்டு போட்டுறாதீங்க. உங்களை கெஞ்சி கேட்கிறேன், போட்டுறாதீங்க. எவன் நான் வீர மகன், வீர தமிழன், நான் போர் மரபினன். சார்லஸ் டார்வின் சொல்றான், சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட், தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும்ங்கிறான். தன்னை தற்காத்துக் கொள்ள கூட முடியாதவன் வாழ்வதில் அர்த்தம் இல்லைங்கிறான். நாங்கள் வீரர்கள், எங்களை நாங்கள் காத்துக்கொள்ள முடியும். இது என் நாடு, என் நிலம், என் மண், என் உரிமை என்று எண்ணுகிறவன் எவனோ, நாங்கள் தமிழர்கள், அதிலும் வீரர்கள், மானத்திற்காக உயிரை விட்ட மறவர்கள் என்று எண்ணுகிறவன் எவனோ, வீர பரம்பரையில் நான் வந்தவன் என்று நிமிர்கிறவன் எவனோ, அவன் எனக்கு ஓட்டு போட்டா போதும். அங்க ஐயோ, அது திமுக தான் எங்களை பாதுகாக்கும், அது ஐயா ஸ்டாலின், தம்பி உதயநிதி, அவங்க தான் எங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிற கோழைகள் போட்டுறாதீங்க, தயவு செய்து போட்டுறாதீங்க.